டாக்டர், வயத்து வலியில அப்படியே வயிறு ஒரே குடைச்சலா இருக்கு டாக்டர். அப்படியே குழந்துகிட்டு உள்ள போற மாதிரி இருக்கு டாக்டர். நேத்து தர்பூசணி ஏதாவது சாப்பிட்டீங்களா? ஆமா டாக்டர். அதான் பிரச்சனையே. நேத்து நீங்க தர்பூசணி சாப்பிடும்போது தர்பூசணில இருந்து ஏதோ ஒரு விதை உள்ள போயிட்டு இருக்கு. அதுதான் இப்ப வேர் விட்டு வளர ஆரம்பிச்சிருச்சு. ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா? அப்ப என்ன பண்ணலாம் டாக்டர்? அது ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஒரு 2 டேஸ்ல அதுவே நல்லா வளர்ந்து வாய் வழியா இலையெல்லாம் வெளியே வந்துடும். அப்ப நம்ம வந்து அதை ஈஸியா புடுங்கி வெளியே தூக்கி போடுவோம். அடே, எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. ஒரு 2 டேஸ் கழிச்சு நீங்க வாங்க. நெக்ஸ்ட் பேஷண்ட். டாக்டர், ஒரே வயிற்றுக்குள்ள கடாமுடான்னு சத்தம் கேக்குது. நீங்க நைட்டு கொரட்டை விடுவீங்களா? வரும் டாக்டர். இதுதான் பிரச்சனையே. நைட் நீங்க தூங்கும் போது பெரிய கொரட்டையா விடும்போது ஏதோ ஒரு சுண்டெலி உங்க வாய் வழியா வயிற்றுக்குள்ள போயிடுச்சு. இது எப்ப? அதுதான் இப்ப இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. சோ இம்மீடியட்டா நம்ம வந்து ஆபரேஷன் பண்ணி அந்த சுண்டெலியை வெளியே எடுத்தே ஆகணும். ஓகேவா? ஐயோ, அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்கேன் போய் எடுத்துட்டு வந்துருங்க. ஏன்னா எத்தனை சுண்டெலி வயிற்றுக்குள்ள இருக்கு நமக்கு தெரியும் இல்லையா? ஆத்தி, போய் ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் பேஷண்ட். டாக்டர், இப்பெல்லாம் ஒரே பெரிய ஏப்பமா வருது டாக்டர். என்ன சாப்பிட்டீங்க? ஆப்பம் சாப்பிட்டேன் டாக்டர். ஆப்பத்துக்கு எதை ஊத்தி சாப்பிட்டீங்க? வெறும் ஆப்பம் தான் டாக்டர் சாப்பிட்டேன். இதுதான் பிரச்சனையே. ஆப்பம் சாப்பிடும்போது எப்பவுமே வெறுமையா சாப்பிடக்கூடாது. ஒண்ணு ஆட்டுக்கால் பாயா ஊத்தி சாப்பிடணும், அப்படி இல்லையா தேங்காய் பால் ஊத்தி சாப்பிடணும். வெறுமையா சாப்பிட்டா எப்படி? நீங்க என்ன பண்ணுங்க, இன்னொரு நல்லா நான் சொன்ன மாதிரி ஆப்பம் சாப்பிடலாம். நெக்ஸ்ட் பேஷண்ட். தலை அப்படியே சுத்துது டாக்டர். நேத்து கிரைண்டர்ல மாவு ஏதாவது அரைச்சிங்களா? ஆமா டாக்டர். இது ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்ல. நீங்க கிரைண்டர்ல மாவு அரைச்சிங்களே, கிரைண்டர் சுத்துதுல, அதை பார்த்ததுனால தான் உங்களுக்கு வந்து தலை கிருகிருன்னு சுத்துற மாதிரி இருக்கு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? நீங்க என்ன பண்றீங்க, மெடிக்கல் ஷாப்க்கு போயிட்டு பாராசிட்டாமல் மாத்திரை வாங்கி போடுங்க, சரியாயிடும். இந்த மாத்திரை ஜுரத்துக்கு தானே டாக்டர் போடுவாங்க. நீங்க என்ன தலை சுத்துறதுக்கு எழுதி தரீங்க? மாட்டிக்கிட்ட பங்கு. இங்க நான் டாக்டரா இல்ல நீங்க டாக்டரா? எப்படி மாத்திரை எழுதி கொடுக்கணும் நீங்க எனக்கு சொல்லி தரீங்களா? காலையில இருந்து எத்தனை பேஷண்ட் நான் சக்சஸ்ஃபுல்லா பாத்துட்டு இருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? போங்க, நான் சொல்ல போய் வாங்கி போடுங்க. நெக்ஸ்ட் பேஷண்ட். டாக்டர், எனக்கு டெங்கு வந்திருக்கு டாக்டர். எப்படியாச்சும் நான் குணப்படுத்துங்க டாக்டர். உங்க வீட்டாண்ட இந்த மண்புழுலாம் இருக்கா? இருக்கும். ஏன் டாக்டர் கேக்குறீங்க? அதான் பிரச்சனையே. மண்புழு கடிச்சாதாங்க டெங்கு வரும். இந்த மண்புழுல பார்த்த உடனே நம்ம ஓரமா ஒதுங்கி போயிடணும். டாக்டர், டெங்கு கொசு கடிச்சாதானே வரும், நீங்க என்ன மண்புழு கடிச்சா வரும்ன்றீங்க?